கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. தீபம் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களை சிறப்பு சனிப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சனிப்பெயர்ச்சி, அதாவது ராசிகளிலேயே கடைசி ராசியாக திகழக்கூடிய மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி 26/1/2017 அன்று விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகியுள்ள இந்த சனி பகவான், அதாவது தமிழ் வருடம் துர்முகி வருடம் மகர மாதம் என்று சொல்லக்கூடிய 13ஆம் தேதி, அதாவது தை மாதம் 13ஆம் தேதி மாலை 5:06 விருச்சிக ராசியிலிருந்து, அதாவது தன்னுடைய பகை வீடாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு, அதாவது நட்பு வீடாகிய தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகியுள்ள இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி எந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும், அதாவது மீன ராசியை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக காண இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு மேன்மையான எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்குங்க. மீன ராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அற்புதமான வகையில் ஆச்சரியப்படும்படியான வகையில் மேன்மைகளை உண்மையாக சந்திக்கணும். அதே மாதிரி உறுதியான நோக்கத்தோடு மற்றவர்களுக்கு பயன்படும்படியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வி கற்கக்கூடிய சின்ன வயசில் கேள்வி ஞானம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குங்க. கல்வி அப்படிங்கிறத விட விளையாட்டுத் துறைகளில் ஈடுபாடு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பெரும்பாலான மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் மேலாக கலை சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபாடு அதிகமாக இருந்து அதன் மூலமாக சிறு வயதிலேயே பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். மீன ராசியை சேர்ந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா பெற்றவங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா தொல்லை இல்லாத நல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். மீன ராசியை சேர்ந்த பெண்கள் தன்னுடைய குடும்பத்தில் அம்மா அப்பா 2 பேர்த்து மேலே பாசம் இருந்தால் கூட அம்மாவை விட அப்பா மேலே பாசம் அதிகம் வச்சுருக்கிறவங்களா, அதாவது அதிக பாசத்தை காட்டுபவர்களாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க மீனராசியை சேர்ந்தவங்க. பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலான நபர்களுக்கு சிறு வயதிலேயே, அதாவது சிறிய வயதிலேயே பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேருக்கு, அதாவது மீன ராசியை சேர்ந்த நிறைய பாக்கியவான்களுக்கு கல்வியில் தடை ஏற்பட்டால் கூட ஒரு சில பேர் சின்ன வயசுலேயே வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருந்துக்கிட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெத்தவங்களை விட்டு பிரிஞ்சு, அதாவது பிதாவை விட்டு பிரிஞ்சு இருந்து படித்தாங்க அப்படின்னா அந்த கல்வியில் வரக்கூடிய தடையை தகர்த்தெறிஞ்சு நிச்சயமான ஒரு வெற்றியை அடையக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில், அதாவது தானியம் சம்பந்தப்பட்ட வகையில் பார்த்திங்கன்னா தாராளமான ஏராளமான செல்வாக்குகளையும் பண வரவுகளையும் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் சொல்லிக்கிற மாதிரியான, அதாவது எந்த நாளாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல நாளாக பயன்படக்கூடிய நல்ல வருமானத்தை தரக்கூடிய
விவசாய கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரக்கூடிய வருமானங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியமெல்லாம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குங்க மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு. எப்பவுமே மீனராசியை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த மாதமாக இருந்தாலும் அந்த செய்கிற தொழிலில் செய்கிற வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நித்திரை இல்லாமல் வந்து அதில் முழு மூச்சாக உறுதியாக செயல்படக்கூடிய பாக்கியம் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த பாக்கியத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது நித்திரை இல்லாமல், நித்திரைன்னு சொல்லக்கூடிய தூக்கம், அந்த நித்திரை இல்லாமல் உழைக்கக்கூடிய மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் முத்திரை பதிக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குங்க. பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஆலோசனையை எடுத்துக்காம தன்னுடைய முடிவுப்படி தன்னுடைய எண்ணத்தில் உதயமாகக்கூடிய வண்ணமயமான அந்த உறுதியான எண்ணங்களோடு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க முன்னாடியும் பெற்றவங்க முன்னாடியும் பெரிய மதிப்போடு வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குங்க. சிரிப்பு அப்படிங்கிற விஷயத்தை விட மதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய இந்த மீனராசியை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கண்டிப்பாக உறுதியோடு செயல்படக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு வந்து உறுதியான தீர்க்கமான திடகாத்திரமான நிலையான ஒரு முடிவெடுக்கக்கூடிய சஞ்சலமில்லாத ஒரு முடிவெடுக்கக்கூடிய மிக பெரும் சக்தி எந்த நேரமும் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குங்க. தன்னுடைய புத்தி மூலமாகவே சொந்த பந்தங்கள் மூலமாக சக்தியோடு, அதாவது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சக்தியோடு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி மிகுதியாக இருந்துக்கிட்டு இருக்குங்க மீனராசியை பொறுத்தளவுக்கு. இந்த மீனராசியை சேர்ந்த ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய 13வது வயதில் வந்து கண்டம் ஏற்படக்கூடிய, அதாவது உடல் நிலையில் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிறு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். 22வது வயதிலையும் இந்த மாதிரியான மருத்துவ செலவு அல்லது வாகனத்தில் போகும்போது அபாயம் வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி 31 வயதில், அடுத்து 47 வயதில், இந்த மாதிரி வயதுகளில் வந்து மீன ராசியை சேர்ந்தவங்க கவனமாகவும் மிக மிக கவனமாகவும் இருந்துகிட்டு இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே மீனராசியை சேர்ந்தவங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எதிர்த்து ஜெயிக்க முடியாதுங்க. அவ்வளவு எளிதில் மீனராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள எதிர்த்து ஜெயிக்க முடியாதுங்க. ஆனால் அதாவது உறவாடி பகைய, அதாவது ஏதாவது ஒரு வகையில் உங்ககிட்ட வந்து பாசமாக இருக்கிற மாதிரி நடித்து மோசம் பண்ணக்கூடிய அமைப்பு வேணால் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். உங்களை வந்து நம்பி கெட்டவங்க இதுவரைக்கும் இல்லைன்னே சொல்லலாங்க. பொதுவாகவே மீனராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால, குலதெய்வ அனுகிரகம் உங்களுடைய இல்லத்தில் வந்து குடியிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை நீங்கள் மட்டும் உங்களை நம்பி முன்னேறுறீங்க அப்படிங்கிறத விட உங்களை நம்பி யாரும் கெட்டு போக மாட்டாங்க. நம்பாமல் கெட்டவங்க சில பேர் இருக்கலாங்க, நம்பி கெட்டவங்க ஒரு பேர் கூட இருக்க மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானுடைய ஆதிக்கம், அதாவது கன்னி ராசி வர்றதுனால கண்டிப்பாக நல்ல கலஸ்திரம் அமையக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குங்க இந்த மீன ராசியை பொறுத்தளவுக்கு. புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த கன்னி ராசியை சேர்ந்த பெண்கள் மனைவியாக வர்றது, அல்லது பெண்ணாக இருந்தால் கன்னி ராசியை சேர்ந்த ஆண் கணவராக வர்றது, இந்த மாதிரியான அமைப்பிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக புக்தி உள்ளவராகவும் அதிக எதிர்காலத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவராகவும், அதே மாதிரி ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய பூஜாவாக செயல்படக்கூடிய அமைப்பில் உள்ளவராகவும் தான் உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி அமையக்கூடிய பாக்கியம் இருந்துக்கிட்டு இருக்கும். நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற ஏக்கமான அந்த கேள்விகளுக்கும் ஏக்கமான அந்த தாக்கங்களுக்கும் எல்லாம் அப்பாற்பட்டு கண்டிப்பாக நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதையே அவருடைய மனசில் நினைக்கிற அளவுக்கு அற்புதமான கணவர் அல்லது மனைவி அமையக்கூடிய பாக்கியம் மீன ராசிக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரியெல்லாம் சிறப்புகள் சேர்ந்த, இந்த மாதிரியெல்லாம் பொறுப்புகள் நிறைந்த மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த சனி பயிற்சி, அதாவது 26/1/2017 அன்று விருச்சிக ராசியிலிருந்து, அதாவது சனி பகவானுக்கு முழுக்க முழுக்க பகை வீடாக இருக்கக்கூடிய, பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய வீடாகிய விருச்சிக ராசியிலிருந்து இதே சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வீடாகிய தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நிச்சயமான மகிழ்ச்சியையும் உன்னதமான தொழில் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாருங்க.
பொதுவாகவே சனி பகவான் குருவோடு சேர்ந்தார் அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கிறேங்க. குருவும் சனியும் சம்பந்தப்பட்டால் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த மாதிரி குரு பகவானுடைய வீட்டில் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. அதுவும் உங்களுடைய ராசி அதிபதியாகவே குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் பயிற்சியாகி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியான வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எழில் கொஞ்சம் அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத நன்மையான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த சனி பகவான் வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர ரீதியாக 10ல் ஒரு பாவக்கிரகமாவது இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த மாதிரி 10ஆம் இடத்துல பயிற்சியாகி உள்ள இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தமில்லாத ஒரு பெரும் வெற்றியை மொத்தமாக அருளக்கூடிய பாக்கியத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. பயப்பட வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்கு வந்து 11ஆம் இடத்த அதிபதியாகவும் 12ஆம் இடத்த அதிபதியாகவும் விளங்கக்கூடிய இந்த சனி பகவான் இந்த மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொடர்ந்து 3 ஆதிபத்தியங்களுக்கு உண்டான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. கிள்ளி கிடைக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய மாபெரும் அமைப்பில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. கடந்த காலங்களில் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த நன்மைகளை உண்மையாலுமே அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி இருந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 10ல் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி காக்கக்கூடிய அளவுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. அதாவது ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்தா போதும், ஏதாவது ஒரு வருமானம் வந்தால் போதும், ஏதோ ஒரு வகையில் கடனை கட்டி கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் அப்படின்னு எண்ணி ஏங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையான, அதாவது ராஜபோகமான ஒரு நல்ல தொழிலை ஆரம்பித்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய இந்த தொழில், அதாவது மீன ராசியை பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்துல பயிற்சியாகியுள்ள இந்த சனி பகவானுடைய அற்புதமான அனுகிரகத்தால் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆயுசுக்கு மட்டுமல்லங்க, அதாவது தலைமுறையாக 3 தலைமுறைகளுக்கு அளிக்க முடியாத புகழ் தரக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக வளரக்கூடிய அமைப்பில் தான் தொழில் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு போவாருங்க இந்த சனி பகவான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற தொழில் வந்து மீனராசியை சேர்ந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலை வந்து முடிஞ்ச அளவுக்கு 3ஆம் நம்பர் வரக்கூடிய அல்லது 21 தேதி வரக்கூடிய நாட்களில் வந்து அந்த மாதிரியான முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சந்ததிகள் அனைவருமே சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு, எதிரிகள் உங்களை பார்த்து சங்கோச்சப்படக்கூடிய அளவுக்கு தொழிலில் வந்து வளம் கொடுக்கக்கூடிய, தொழிலில் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய, அதே தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அழிக்க முடியாத லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதிகபட்சமான நன்மைகளை, அதாவது கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9, 11ஆம் இடங்கள்லையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாபம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த 9, 11க்கு உண்டான மிகப்பெரிய லாபங்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. அதாவது குறிப்பிட்ட ஸ்தானத்திற்கு உண்டான பலன் அப்படிங்கிறத விட நீங்கள் கடந்த காலங்களில் கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணின அத்தனை வேண்டுதலுக்கு உண்டான அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சனி பகவான் வந்து சூரிய பகவானோடு சேர்ந்து, அதாவது புதாத்திய யோகம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தியோடு எழுச்சியோடு செயல்படக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் எழுச்சியாக செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. உங்களை பற்றியான ஒரு மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில், அதாவது அனைவருடைய மனசுலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மரியாதையாக இருக்கக்கூடிய, உங்களுடைய மரியாதை உயரக்கூடிய, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பார்த்து உங்களை பாராட்டுதல் கொடுக்கக்கூடிய, அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து கடந்த காலங்களில் மெத்தனமாகவே இருந்தால் கூட இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் இதே உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி இருந்துக்கிட்டு இருக்குதுங்க.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் வந்து உங்களுடைய பெத்தவங்களுக்கு, அதாவது குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு ஏதாவது நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ செலவு இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ செலவுகள் வந்து இருந்த இடம் தெரியாமல், அந்த நோய் வந்து இருந்த இடம் தெரியாமல் வெளியேறக்கூடிய அமைப்பு, மருத்துவ செலவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைவாக காணப்பட்டு மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய சிறப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக உறவுகள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களை உரசி பார்த்தவங்க, உங்களை சோதித்து பார்த்தவங்க, உங்களை வந்து கேவலமாக பேசினவங்க எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பெருமையாக பார்க்கக்கூடிய, பெருமையாக நோக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வறுமைகளை ஒழித்து கட்டக்கூடிய ஒரு வாழ்வாதாரமாகத்தான் இந்த சனி பயிற்சி இருந்துகிட்டு இருக்குதுங்க. எந்த நேரத்திலும், அதாவது இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரங்களிலுமே உங்களுக்கு வந்து அதாவது மிக மிக மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. என்னதான் உங்களுடைய மனம் வந்து உங்களுக்கு பணம் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்தால் கூட அவ்வப்பொழுது தேவையில்லாத சினம் வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தை தேடக்கூடிய உங்களுடைய மனம் அப்படிங்கிற விஷயத்தில் சினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடிக்கடி கொண்டு போகாமல் அல்லது அந்த சினம் அப்படிங்கிற விஷயத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. தேவையில்லாத முன்கோபம், அதாவது தேவைப்படுகிற நேரத்தில் வந்து கோபம் காட்டாமல் தேவை இல்லாத நேரத்தில் வரக்கூடிய கோபங்களை தவிர்த்துக்கிறதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியை சேர்ந்தவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை வரும் இல்லையா, ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை என்று, அதாவது 4வது சனிக்கிழமை என்று வந்து பார்த்தீங்கன்னா நவதானியத்தை எடுத்து உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி அல்லது இஷ்ட தெய்வத்தை நினச்சி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளையோ அல்லது வேண்டுதல்களையோ அல்லது பிரார்த்தனைகளையோ நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டு கடைசியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கோயிலுடைய கோபுரத்தை நினச்சி அந்த நவதானியத்தை வந்து அந்த நவதானியத்தில் வந்து உங்களுடைய உள்ளங்கை படுற மாதிரி அந்த நவதானியத்தை வச்சு அந்த நவதானியத்தை ஒரு நாள் முழுவதும் தண்ணீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் பறவைகளுக்கு தானமாக போடும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய, அதாவது தேவையில்லாத நேரத்தில் வரக்கூடிய அந்த கோப தாபங்களை தவிர்த்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்றம் அப்படிங்கிறத விட குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது திருமண வயதில் இருந்து திருமணம் ஆகாத கன்னியர்களுக்கும் காளையர்களுக்கும் நிச்சயமான திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. 10ல் சனி பகவான் இருக்கும் பொழுது பண்ணக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் பாராட்டக்கூடிய போற்றுதல் தரக்கூடிய அமைப்பில் தான் அந்த திருமண வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான இந்த சனி பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய, அதாவது சந்தோஷங்களை வாரி வாரி கொடுக்கக்கூடிய சந்தான பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் இருந்துகிட்டு இருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தன காரகராகவும் புத்தர காரகனாகவும் விளங்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய வீட்டில் தான் சனி பகவான் வந்து பயிற்சியாக இருக்கிறாருங்க. அதனால் ஜனனமாகக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் வந்து யோகமான அமைப்பில் பிறக்குது அப்படிங்கிறத விட கண்டிப்பாக அந்த யோகம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பண்ணின தியாகத்துக்கு உண்டான அபரிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி ஆயுள் தீர்க்கமான குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளை செல்வம் இல்லையே அப்படின்னு ஒரு தொல்லையாக நினச்சி ஏங்கிக்கிட்டு இருந்த எத்தனையோ பெற்றோர்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து நல்ல பிள்ளைகளை கொடுக்கக்கூடிய, அதாவது தொல்லை இல்லாத எல்லை மீறிய மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான அமைப்பில் உள்ள நல்ல குணநலன்கள் பொருந்திய, அதாவது பிறந்த குழந்தை வந்து வளர்ந்து வரும் பொழுது தேவையில்லாத சிக்கல்களுக்கு ஆளாகும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆளாகுதலுக்கு கெடுதல்களுக்கு உள்ளாக்கப்படாமல் நல்ல பிள்ளையாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்போது தொழில் வளர்ச்சி, புத்திர பேரு, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உத்தியோகத்தில் வந்து உன்னதமான ஒரு மேன்மை, இந்த மாதிரி பல்வேறு விதமான நன்மைகளை வழங்கக்கூடிய பல்வேறு விதமான வாய்ப்புகளை நல்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவானுடைய பயிற்சி இருந்துக்கிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் மீன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும்
கண்டிப்பாக ஒரு சில நபர்களுக்கு இடப்பெயர்ச்சியையும் கொடுத்தால் கூட அந்த பெயர்ச்சி கூட பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு உண்டான, அதாவது உங்களுடைய முயற்சிக்கு உண்டான மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறாங்க. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுறவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்னத்தை போட்டும் பெயர் மாற்றம் செஞ்சும் நன்மை அடையாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றி வச்சும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றி வச்சும் வளம் காணாதவங்க, யாகங்கள் செஞ்சும் ஹோமங்கள் செஞ்சும் யோகங்கள் கிடைக்காதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. என்னுடைய 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.